வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம 14 டேஸ் சேலஞ்சில டே 2 ஓட ரொட்டீன் தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில ஒரு 1 ஹவர் வாக்கிங் முடிச்சாச்சு. அண்ட் ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுனால 100லேருந்தே போயிடலாம் அப்படின்றதுனால பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, அரௌண்ட் ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடும். 4:30 எழுந்துறேன் அப்படின்னா 5:00. 5 to 6 அப்படியே பொறுமையாக ஒரு வாக் நடந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். அண்ட் காலையில் சீக்கிரமாக எழுந்துங்க. எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துறீங்களோ அவ்வளோ நேரமும் உங்களுக்கான டைம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காக. அண்ட் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். இன்றைக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7,000 8,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் காலையிலே நடந்து முடிச்சிட்டேன். நிறைய பேர் என்னோடய மிஷினை பற்றி கேட்டிருந்தீங்க. இது நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்க விக்னேஷ் ஏஜென்சி அப்படின்ற ஒரு கடையிலேருந்து தான் வாங்கினேன். இது வந்து பிரதர் கம்பெனி. மாடல் பார்த்திங்கன்னா JA 1400 மாடல் இது. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது 12,000 அரௌண்ட் 12,000 வந்தது. இதில் நிறையா ஸ்டிச்சர்ஸ்லாம் போடலாம், பட்டன்லாம் தைக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் நான் நார்மலாகவே தைக்கவே மாட்டேன். எப்போயா எமர்ஜென்சி அப்படின்னா தான் தைப்பேன். அப்புறம் எப்போயாச்சும் எதாவது ஃபங்க்ஷன் ப்ளவுஸ் வேணும்னா தைப்பேன். அவ்வளோதான். நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க அதனால். இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 81. நேற்று வந்து என்ன வெயிட் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.85 இருந்தேன். வாட்டர் வெயிட் அப்படின்றதுனால டக்குன்னு நிறைய இறங்கின மாதிரி இருக்கும், சில டைம் நிறைய ஏறின மாதிரி இருக்கும். அதெல்லாம் நார்மல் தான். வெயிட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களோட பாடியில் செம்ம சேஞ்சஸ் தெரியும், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் பார்ப்பேன். ஃபோன் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை பார்த்துட்டு அப்புறமா அப்படியே வந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். நிறைய பேர் இந்த குரூப்பை பற்றிலாம் நிறையா டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. நான் யாரையும் கம்பல் பண்ணலை. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். 2 குரூப் ஜாயின்ட் ஆகிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கடைசியில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோடய தண்ணிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணணும், அதுதான் நம்மளோட வேலை. 8 மணிக்காக எழுந்து அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நான் பிளாக் காஃபி போட்டு வச்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும்ல. இதை போட்டு வச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீட்ஸும் நட்ஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம டயர்டாகிடுவோம். இது நம்ம சாப்பிட்ருக்கோம், அதனால் எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றத மைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். எனர்ஜி கிடைக்குதோ இல்லையோ அதுலேருந்து நம்ம பூஸ்டப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் எனக்கு என்ன எக்ஸசைஸ்லாம் தெரியுமோ அது எல்லாமே பண்ணுவேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லேயே ஒர்க் அவுட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. நல்லா வந்து ஸ்வெட் ஆச்சு. பாடியும் வந்து நல்லா அங்கங்கே எப்படி சொல்கிறது, நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு எல்லா இடமும் வந்து ஃபஸ்ட்டு பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸாக அப்படியே போகலாம் அப்படின்ட்டு டே 2க்கான ஒர்க் அவுட் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டேன். 20 நிமிஷம் இல்லைனா 30 நிமிஷம் ஸ்டார்டிங்கில் அதுதான் பண்ண முடியுது. அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே போகவே மாட்டுது. அண்ட் ஹேர் சீரம்காக ரோஸ்மெரி அந்த வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஜூஸ் போடலாம் அப்படின்றதுக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழம் தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மாதுளம் பழம் இருந்தது, பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா க்ரீன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. காலையில் ஏதாவது ஒரு வெஜிடேபிள் ஜூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குக்கும்பர், கேரட், பீட்ரூட், டொமேட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸை விட அது உங்களோட ஸ்கின்னுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மாதுளம்பழமும் இந்த க்ரீன் ஜூஸ் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் நிறைய தண்ணி குடித்தேன். அண்ட் மதியம் லஞ்சை வந்து சிம்பிளாகவும் அதே மாதிரி ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஒரு பீட்ரூட் 100 கிராம்ஸ் வந்து கேர்டு எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து அப்படியே துருவி எடுத்திருக்கேன் ராவா. அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். யாராச்சும் பச்சையாக சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிடுவேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். யாராவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் கேரட், குக்கும்பர்லாம் போட்டு பீட்ரூட் கம்மியாக போட்டு கூட நீங்கள் ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீட்ஸ் அண்ட் நட்ஸ், பீனட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் போல் 2 பீஸ் கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த டைம் அதை ஃபில் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வெஜிடேபிள், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு லிக்விடான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்ஸு, சூப்பு, ஏதாவது ஒரு மால்ட்,
கொள்ளில் கஞ்சி வச்சு குடிக்கிறது, பார்லியில் கஞ்சி வச்சு குடிக்கிறது. ஏன்னா நேற்று வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நைட்டில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அவங்க கேட்கும்போது தான் நிறையா டிஷ்ஷஸ் தெரிஞ்சுது. ஸ்டீம் வெஜிடபிள் சாப்பிட்லாம், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வயிறு ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் நமக்கு கலோரிஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எது சாப்பிட்டாலும் சரி பிஃபோர் 6 o'clock ஆர் 6:30. ஸோ சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட டின்னரை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வெயிட் லாஸுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக வேண்டியதே இருக்காது. அதை ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ நான் வந்து கேபேஜ் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அதை விட நம்ம மைண்ட் வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மைண்டை வேறு எதுக்காச்சும் டைவர்ட் பண்ணிட்டோம், இல்லை வேறு எதுக்காவது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் அது வரவே வராது. ஸோ ரொம்ப டல்லாகிடுவோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டயர்டாகிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிடும். ஒரு லாங் பீரியடாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சில டைம் இதில் இருப்பேன், சில டைம் அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தேன். அண்ட் ஸோ இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 3 years நான் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான், அது நார்மல் தான். ஆனால் அதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாள் நீங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. அந்த ஒரு நாள் என்றைக்குன்றதை மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. முடியாததெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம மைண்ட் அதில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, நமக்கு இது வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எங்கேயா இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து கிடச்சிரும். இதை நான் பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்டுகிட்டே இருங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நல்ல விஷயங்களுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப குக் ஆகணும் வேணாம், ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, ஸோ பாப்பாவை அப்படியே ஹோம்ஒர்க்குக்கும் சைடில் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவள் ஹோம்ஒர்க் முடிக்கிற கேப்பில் எனக்கு என்னோடய டின்னரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ நைட்டு டின்னர் ஓவர். ஸோ அப்படியே ஒரு சின்ன பிரேக்குக்காக நானும் பாப்பாவும் ஒரு கடைக்கு போயிட்டு ஸோ நோட்டு, பென் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேரோட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டே இருந்தாங்க. ஸோ நீங்களே வெயிட்டு குறைக்கல, எதுக்கு வந்து இந்த ஜேர்னி, இதுக்கு எதுக்கு குரூப்பு அப்படின்ட்டு. என்னோடய இன்ஸ்டா ஐடியில் போயிட்டு ஹைலைட்டில் போய் பாருங்கள். ஸோ ஹாப்பி கிளைண்ட்ஸ்னு ஒரு ஹைலைட் வச்சுருப்பேன். ஸோ பிஃபோராக என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி ஹேக் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு குரூப் இருந்தது. அதில் நிறைய பேர் சூப்பரான ரிசல்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அக்கௌண்ட் ஹேக் ஆனதுனால நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணவே என்னால் முடியல. ஸோ இந்த ஜேர்னியை என்னை நம்பி ஒரு 16 பேர், ஸோ 8 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10, 18 பேர், கிட்டத்தட்ட 20 பேர் வந்து இந்த குரூப்பில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அவங்க நம்பிக்கையாக இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட் குறைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்னோடய சேலஞ்சை ஃபாலோ பண்ணி நிறைய வெயிட் குறைச்சிருக்காங்க. அதனால தான் சரி ஓகே நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பண்ணாலே உங்களால் முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் இனிமேல் டெய்லியும் வந்து வெயிட்டு, ஸோ அவங்களுக்கு அவங்க எப்படி போகுதுன்றதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.